நம்ம தமிழிசன் சரவணன் ரொம்ப இந்த படத்தை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து மக்கள் ஓசை, சின்னராசு, இந்தமாரி அதேமாரி நண்பன் பத்திரிக்கை, அப்புறம் இவங்க எல்லாம் வந்து இந்த எழுதிய இந்த படத்தை வந்து வெற்றிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா மின்னல் FM அப்புறம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தது அம்மா ரத்தனவெளி அம்மா. அவங்க வந்து எனக்கு 36 வெளி கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க. அது இந்த வேலையில் நான் சொல்லணும். அதனால தான் என்னால் அந்த படத்துக்கு அந்த காசு எடுத்து அப்படியே பப்ளிசிட்டி செலவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50,000 வெளிக்கிட்ட எனக்கு பப்ளிசிட்டி செலவு, அதாவது போஸ்டர், பேனரு, தேட்டர் 10 தேட்டர் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டேன். அதனால் இந்த நாட்டில் உள்ள எல்லா கலைஞர்களும் எல்லா ரசிகர்களும் இந்த படத்தை போய் படம் பார்த்தாங்களா இன்னும் மேன்மேலும் ரொம்ப படத்தை வந்து தேட்டருக்கு என்னால் கொண்டு வர முடியும்னு இந்த வேலையில் நான் சொல்கிறேன். கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது 60க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். முகம் அப்புறம் பழைய முகம் எல்லாரையும் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 15 பாடல்களை படம் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் படம் இருக்குமா? அதாவது 2 மணி நேரம் 3 நிமிஷம் படம் வரும். ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் படமா? அந்த 2 மணி நேர படத்துல 15 பாடல்களை புகுத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அதான் படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தை வந்து அதான் வந்து அந்த வசன் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். அதனால தான் எனக்கு பிடிச்சிச்சு. அந்த எடிட்டிங் வந்து பிறகு அந்த படத்தில் எல்லா பாடல்களும் டீசர் மாதிரி பாய்ச்சுவோம். காட்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே அந்த பாடல்கள்லாம் கொண்டு போயிருப்பான். அதாவது படத்துக்கு வந்து வெற்றியே வந்து அந்த இசை தான். சின்னமாக வரும். அதில் படத்தில் ஒரே பாடல், அதாவது அரபு குதிரைன்னு ஒரு பாடல். அதில் வந்து ஃபாரின் மாடல்ஸு ரொம்ப பேர் எல்லாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 பேருக்கு அந்த பாட்டுக்கு வந்து எனக்கு 10,000 வெளி செலவு, தனிப்பட்ட செலவு அது. அதில் பார்த்தீங்கன்னா ரெமோன் இவங்களை தான் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பேர். ஜெகா, அப்புறம் லோகா, எல்லோஜின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து ரொம்ப பேர். அந்த பாடல் காட்சிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அதாவது இந்த படத்தை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கமல இந்த படத்துக்கு வந்து அந்த பாடல் காட்சி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது தேட்டரில் வந்து சென்சார் போர்டு எந்த ஒரு வெட்டு இல்லாமல் இந்த பாடலில் வந்து அரங்கேற்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நான் சென்சார் போர்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொன்று வந்து PG-13 கொடுத்துருக்காங்க. ஏன் PG-13 13 வயசுக்கு மேலே மட்டும் வந்து தான் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்க முடியும். சின்ன பிள்ளைங்களாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு படம். ஆமாம், அதாவது தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. அதான் அந்த படத்தோட கான்செப்ட். அப்படியா? தப்பு செஞ்சால் தண்டனை இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இது என்ன பழக்கம்? அந்த சதாசிவம் சீரியஸ் நான் சொல்லாமையா கூட்டு வந்திருப்பேன். வளைஞ்சு கொடுக்க சொல்றேன். இந்த பாவத்துக்கு ஏன் ஊரு ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இன்னியோட நம்ம கணக்கு தீர்ந்துருச்சு. உன்னையும் அவனையும் தமிழ் இல்ல, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாடகங்கள் நிறைய நடித்திருக்கிறேன். இதான் படம். நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு வந்து எனக்கு படமே தியேட்டர்ல வந்துருச்சு. நானும் நினைச்சு பாக்கல. நீங்க ஏன்னா தினேஷ்லாம் பாருங்க பல படத்துக்கு பிறகுதான் நீங்க முதல் படத்திலேயே பெரிய திரைக்கு போயிட்டீங்க. ஆமா, அது வந்து நான் வந்து நம்ம மாராசன்னனுக்கும் மற்றும் நம்ம தாண்டாவின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அடுத்து வந்து இந்த படம் வந்து நான் என்ன கேட்டுக்கொள்றேன்னா, நான் வந்து பிணைங்கலேருந்து வந்திருக்கேன். ஸோ பிணைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒண்டி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் ஆமாம். அப்போ பினாங்கில் உள்ள நேர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த படம் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி லோட்டஸ் பட்வெட் மற்றும் நம்ம புக்கே ஜம்புல் லோட்டஸில் நடக்கிறது. ஸோ எல்லாமே போயிட்டு ஆதரவு கொடுங்கன்னு தான் எனக்கு கேட்டுக்கணும். ஸோ நம்ம உள்நாட்டு படங்கள், நம் உள்நாட்டு கலைஞர்களை நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். சரி, இந்த வாய்ப்பு உங்களை தேடி எப்படி வந்தது? ஏன்னா முதல் முறையாக நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. முழு நேரமாக கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கீங்களா? ஆமாம், முழு நேரமாக கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கேன். நான் வந்து பல குரல் செய்வேன், அப்புறம் பாட்டு பாடுவேன், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், அப்புறம் நடனம் ஆடித்தான் நான் வந்து வசனம் தெரியும். அப்படி தான் அவர் சொன்னார், சரி நான் ஒரு படம் செய்கிறேன், அதில் வந்து நீ ஒரு ஸ்ரீலங்கன், அதாவது மணிகண்டன் ஒரு கேரக்டர்,
அது செய்ய முடியுமா. அப்புறம் அதே ஸ்கிரிப்ட் விட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த ஸ்ரீலங்கா ஸ்டைலில் பேசி. அப்புறம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு தான். இது நாங்கள் எதிர்பார்க்கல இது வந்து தேட்டருக்கு வரோன்னு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா இது வாட்டி நடிக்கிறோம், சரி நம்மளை ஃபுல் எஃபர்ட் போட்டு முயற்சி இப்போ செஞ்சு இந்த படத்தை நடிப்போம்னு சொல்லிட்டு அப்போ விடிய காலையிலே 2 மணிக்கு ஒரு கடல் ஓரத்தில் கூட்டு போயிட்டு 4 அடிக்கு தோண்டி என்னை புதைச்சி கழுத்து வேற புதைச்சி அப்புறம் அது வசனம் பேசி சொன்னால் அது நடிக்க சொன்னாங்க. மூஞ்சில் அந்த நெருப்புலாம் விட்டு அடிப்பாங்க. ஸோ படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு எத்தனையோ செகண்ட் காட்சி தான். ஆனால் அந்த காட்சியை 2 மணி நேரம் எடுத்தாங்க. 2 மணி நேரம் நான் வந்து அந்த மண்ணில் புதைஞ்சிருந்தேன். 4 மணிக்கு அந்த மண்ணிலேருந்து ஏஞ்சி குளிக்கிறது கூட இடம் இல்லை. 4 மணிக்கு போயிட்டு கடலில் குளிக்கணுமே, குளிக்கிறதுக்கு மனசு வரணுமே அதான் அப்படிலாம் நடித்தோம். ஸோ நீங்களாம் வந்து அந்த காட்சிலாம் போயிட்டு பார்க்கணும், முக்கியமான காட்சிங்கெல்லாம். அது வந்து ஒரு கனவு காட்சியாக இருந்தாலும் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். நீங்க முதல்ல கதையை கேட்டீங்களா? இந்த படத்துக்கு கதை எப்படி, என்னுடைய பாத்திரம் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா நானும் அதில் வந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அந்த ஒரு கதாபாத்திரத்தை செய்யணாக்கா நம்மளும் வந்து அதை நல்லா ஆராயணும். அதனால நானும் கேட்டேன். அவர் சொன்னார் இந்தமாரி ஒரு கேரக்டருக்கு 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து யூகேக்காரரு, ஒருத்தர் வந்து மலேசியாக்காரரு, இன்னொருத்தர் ஸ்ரீலங்கன், ஒருத்தர் வந்து இந்தியாக்காரர். அப்போ இந்த ஸ்ரீலங்கன் தான் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இந்த வந்து 4 பணக்காரங்க, அதில் ஸ்ரீலங்கன் நீங்கள் செய்வீங்க. அந்த 4 பணக்காரங்க செய்கிற தப்பு தான் வசன் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து அவர் தண்டிப்பார். அது அந்த பணக்காரர்கள் செய்யும் தவறுகளை சுற்றி காட்டுற படமா இது? ஏறக்குறைய அந்த மாதிரி தான். இல்லை, நல்லவங்களும் இருப்பாங்க சில பேர்னு சில பணக்காரங்க. இது பையனுங்க யங்ஸ்டர்ஸ், அதாவது அவங்க உழைக்காம அந்த வந்த காசுல வந்து உழைச்சி சம்பாதிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த அருமை தெரியும், பெருமை தெரியும், வச்சிருப்பாங்க. இது அந்த மாதிரியான ஒரு சின்ன கதை. ரெமோவை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அவர் ஒரு புது கலைஞரே இல்லை. 2005 வந்து ஆட்டோமோஷனுக்கு வந்து என் கூட ஃபைனல் வரைக்கும் வந்துருவாரு. அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்து கேட்டு நானே தகிச்சுப்பட்டோம். அப்பப்போ என்னப்போ இப்படி பேசுகிறான், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். அப்போ ஏதோ நான் ஒரு கோரியோகிராஃபர் இருந்தனால எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஆனால் அப்போலேருந்து பல இதில் நடித்து வந்து, ஆனால் திரைப்படம் வந்து தேட்டருக்கு வந்திருக்கு. நல்லா திறமசாலி. பல குரல் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கப்பா. சரி, வீட்டுக்கு போகும்போது உங்களை கவனிச்சிக்கிறேன். இல்லை அது பரவாயில்ல, சொல்லுங்க ஏதாச்சும். உங்களுக்கு இந்த சினிமா துறையில யாராவது முன்னுதாரணம், அவங்கள முன்னிறுத்தி இவங்கள மாதிரி நான் வரணும், அதாவது ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரையாவது நினைச்சிருக்கீங்களா நீங்க? நினச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் பொதுவாக கேட்டாங்களா கமல்ஹாசன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி தான் வந்து கமல்ஹாசன்னா எனக்கு ரொம்ப ஆர்வம். அவர் மாதிரி கெட்டப் இதெல்லாம் ஸ்டேஜில் செய்வேன். இப்போ கமல்ஹாசன் வந்து இப்போ ஆங்கிலம் ஸ்ரீலங்கன் மாரி பேசுனா, ஐயோடா என்னது அங்கிருந்து வருகிறீர்கள், பார்க்கிறீர்கள், பேசுகிறீர்கள், கதைத்து கொண்டே இருக்கிறீர்கள், என்ன கதைத்து கொண்டே இருக்கிறீர்கள் எனக்கும் தெரியவில்லை. அங்கிருந்து வரும்போது வடிவான தமிழில் தான் கதைத்து கொண்டே இருக்கிறீர்கள், இங்கே உள்ளது ஏன் எப்படி எப்படி அப்படி கொஞ்சம் ஆங்கில கலந்து கதைத்தீர்கள், இதெல்லாம் என்ன ஒரு ஸ்டைலுக்கு தான் அப்படி செய்வார். நம்ம அடுத்து ஒரு பாடலை கேட்போம். நாகேன், வசன், MCJ இவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க. வசன் தயா பாடலை வரை எழுதியிருக்காங்க. பாடும் வானம்பாடி என்று தொடங்கும் பாடல். நான் பாடும் வானம் பாடி என் பாடல் மொழி தரும். நான் ஆடும் ஒரு ஆட்டம் அது இன்றே அரங்கேறு. வருகையில் இசை பொழிகையில் தினம் ரசிகர்கள் சூடும் பூமாலை. நான் வருகையில் இசை பொழிகையில் தினம் ரசிகர்கள் சூடும் பூமாலை. நான் பாடும் வானம் பாடி என் பாடல் மொழி தரும். நான் ஆடும் ஒரு ஆட்டம் அது இன்றே அரங்கேறு. தொடக்கத்தை ரசிக்கும் மனம், முடிவை கண்டு பயம், ஒன்றை மட்டும் நம்பும் இதையும் தேவையில்லை தத்துவம் யோக ஞானம், திறந்த உயிர்கள் பூவனம், பூர்வசம் ஆனந்தம், பூர்வீக மரியாதை உலகம் எனப்பட பாவம். முகபாத்திய சிறந்தவருக்கு
மாத்தணும். எதிரிகள் வாழட்ட மோத ஆள் இருந்தா தான் விளையாட்டு சுவாரஸ்யமாகும். அவருக்கு சேர்த்து இரவடை கோடிக்கும் நன்மைகளையும் போட்டி வெற்றி தேடி ஓடும் பாதை தோல்வி தடைகள் வழிகள் கடந்து வந்தாதையோ. தென்னாட்டு கூட்டம் நாங்க இங்க ரொம்ப நாளா வாழறோம். கை கட்டி கேட்கிற இந்த அளவுக்கு நாங்க ஆடுறோம். பணப்பட்ட பதவி அதிகார அனுபவம் என்று ஒரு நாள் அழிஞ்சதான் திறனும். குழந்தை மாதிரி கொஞ்சம் சிரிங்க பாப்போம். கூத்தாடும் பெண்ணே என் குரலை கேட்டு மயங்காதே, நாள்தோறும் என்னை நீ எண்ணி எண்ணி எங்காதே. கூத்தாடும் பெண்ணே என் குரலை கேட்டு மயங்காதே, நாள்தோறும் என்னை நீ எண்ணி எண்ணி எங்காதே. புக்காத பாடல் தினம் மட்டும் வந்து பேசும் பூச்செண்டு, தென்தானோ நீயோ நான் தின்னும் கல் கண்டு. புக்காத பாடல் தினம் மட்டும் வந்து பேசும் பூச்செண்டு, தென்தானோ நீயோ நான் தின்னும் கல் கண்டு. இசையில் தேகம் மிதக்க கீதம் ஒன்று போதுமே, இசையில் தேகம் மிதக்க கீதம் ஒன்று வரவே. விட்டோம் தலைகேறுது ஏறி சுத்த வைக்குது தலை வலிக்குது. அது தான் இன்பம் விட்டு துன்பம் ஜாதி மதம் வேதம் துளைத்தோம் எல்லாரும் ஒரு இனம் வாங்க பழகுவோம். நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு கருப்பு வெள்ள சிந்தித்து பழகு. சந்தித்த போது புன்னகை செய் ஆணவமா பெருது நன்மை வளர்த்து அன்பாய் இரு உணர்ச்சிகள் அறிந்தவன் காதல் யோகி. மதமன நிறமன குணமன பார்க்காது இசை அடிமையானது எங்க காது. ஒவ்வொரு ரசிகனும் கலைஞரின் விருது. நான் பாடும் பணம் பாடி என் பாடல் ஒளி தரும். நான் ஆடும் ஒரு ஆட்டம் அது இன்றே அரங்கேறும். வருகையில் இசை பொழிகையில் தினம் ரசிகர்கள் சூடும் மாலை. நான் வருகையில் இசை பொழிகையில் தினம் ரசிகர்கள் சூடும் பூமாலை. நான் பாடும் பணம் பாடி என் பாடல் ஒளி தருளா. நான் ஆடும் ஒரு ஆட்டம் அது இன்றே அரங்கேறுதா. மின்னலின மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டோம். தாண்டவா படக்குழுவினோட சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரிங்க ரவி, நிகழ்ச்சியின் நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய படம் மென்மேலும் வெற்றி பெறணும். 6, 7, 8 ஆமா 6, 7, 8 திரையரங்குல படம், அதாவது 6:30 மணிக்கு ஒண்டி தான் ஓடும் அந்த படம். அதனால அந்த தைப்பூசத்தை முன்னிட்டு மீண்டும் வந்து லோட்டஸ் ஃபைஸ் தான் அந்த படத்தை வந்து தேட்டரில் போடுறாங்க. 6, 7, 8 6:30 மணிக்கு ஒண்டி தான் 10 தேட்டரில் ஓடும் ஓல் மலேசியா. மலேசிய ரசிகர்கள் அந்த படத்தை வந்து பார்த்து நீங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை தந்திருக்கீங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆமா. சரிங்க தினேஷ், இந்த படத்துல அது திரைக்கு போயிருக்கீங்க, அதாவது பெரிய திரைக்கு 2வது படம் விளையாட்டு பசங்களுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து மென்மேலும் கலைத்துறையில் மேலும் பல பெரிய பெரிய திரையரங்குகள்லாம் காணணும்னு மின்னல் எஃப்எம் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதே நேரத்தில் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணோம். வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கும் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்க ரத்னா கௌரியா, மலேசியாவில் ஒரு கதாநாயகியாக நீங்க இன்னும் பிரகாசிக்க வேண்டும், அதுதானே இந்த மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியின் ஆவல். மீண்டும் உங்களை வந்து மேலும் பல படங்கள்ல பார்க்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய இந்த கலைத்துறையில வந்து உங்களுடைய அந்த இது தொடர வேண்டும். ரொம்ப நன்றி. மின்னல் எஃப்எம்முக்கு இந்த வேலையில என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்துல மாராஸ் ரவி அவருக்கும் நன்றி.
இந்த படத்தை நிச்சயமா நீங்க போய் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். இது நம்ம நாட்டு படங்க. நாம தாங்க பார்க்கணும். சரிங்க ரெமோ சீலனை, இந்த சிரமம் பராமல பினாயிங்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய சார்பில் பாராட்டுகளும் நன்றியும். நன்றி. மின்னல் FM நேயர்களுக்கும் மற்றும் மின்னல் FM அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறவாமல் தவறாமல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி லோட்டஸ் பட்வர்ட் மற்றும் லோட்டஸ் புக்கை ஜம்பூல் 2 தியேட்டர்லையும் பினாங் கலைஞர்கள் பினாங் ரசிகர்கள் போய் இந்த தாண்டவா படத்தை போயிட்டு கண்டுகளிக்கும் மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். சரி, உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி அனைவருக்கும். நன்றி.